அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கள்ள ஓட்டு அதிகமாக புழங்குது என்று சொல்லி, அந்த கள்ள ஓட்டை அதிகாரிகள் தடுக்கும்போது, பல தலைவர்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க. இதில் யார் யார் சொல்கிறா? மு.க. ஸ்டாலின் சொல்கிறார், அப்புறம் அடுத்து விஜய் சொல்கிறாரு, அடுத்து பல கட்சிகளும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்றது எனக்கே ஒன்றும் புரியவில்லை. உங்களுக்கும் புரியுதான்றது எனக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் விளக்கத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒருவன் தவறு பண்ணால் அதை காவல்துறை சொல்லுவோம். அவங்க கைது பண்ணி அவங்க கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. அதே மாதிரி ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளை தவறு பண்ணால் பேரண்ட்ஸ் ஃபோன் அடிச்சு, ஐயா இந்த மாதிரி உங்கள் பிள்ளை தவறு பண்ணி சொல்லி அந்த அந்த வாத்தியார் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அந்த பேரண்ட்ஸை நம்ம ஒப்படைப்பாங்க. அந்த பிள்ளைகிட்ட நம்ம அட்வைஸ் சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேருவோம். அந்த டாக்டர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் மருந்து செய்வோம். இதே தான் தேர்தல் ஆணையன்றது இது ஒன்று தான். தேர்தல் ஆணையன்றது நம்ம இதே அடிப்படை தான். தேர்தல் ஆணையம் எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, கள்ள ஓட்டு அதுக்கு தான் தேர்தல் ஆணைய அதிகாரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் போலீஸ் தெரியும், டாக்டர் தெரியும், எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரி யார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். போல அரசு இறந்தவங்க ஓட்டை இந்த மாநில அரசு, ஆளக்கூடிய அரசு, தமிழக அரசு கழிச்சிருக்கா, இதை கட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓட்டை தான் அவங்க கள்ள ஓட்டாக போடுவதற்கு வச்சுருக்காங்க. ஏன்? நேர்மை ஆண்டா அத்தனை பேர் ஓட்டு போட போகிறோம். நேர்மை ஆளாதவன் என்ன பண்ணுவேன்? குறுக்கொழியை தேடுவேன். இந்த வழியை தேடக்கூடாது. இந்த வழியை போய் இனி மக்களை இவனை இவை ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுக்கு தான் மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரி இறக்கி விடுறாங்க. இது மத்திய அரசுக்கும் கட்டுப்பட்டவர் தான், மாநில அரசுக்கும் கட்டுப்படும். எப்படின்னு கேட்டால் 2 பேர் நியாயமாக தான் கட்டுப்படுவாங்க. இல்லைன்னா அதிகாரிட்ட ஒரு வேலையை சொல்லிட்டா உள்ளே எவனும் நுழைய முடியாது. மாநில அரசு பேச்சையும் கேட்காது, மத்திய அரசு பேச்சையும் கேட்காது. இதுதான் அதிகாரியோட கடமை. அவங்க தன் கடமையை செய்வதற்கு யார் தடையாக இருந்தாலும் அதை அவங்களே பேஸ் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. உள்ளே இறங்கி விட்டாங்க. நீங்கள் களத்தில் இறங்கி பார்க்கும்போது குளத்தூர் தொகுதியில் 4500 ஓட்டு போலாகி கள்ள ஓட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி 234 தொகுதியிலையும் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கும்போது யார் இருக்காங்க யார் இல்லை என்பதை அந்த அதிகாரி பார்த்து தமிழ்நாட்டை விட்டு போயிடுவாங்க. அவங்களோட வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு யார் யார் என்ன எதிர்ப்புன்றதை தெரிஞ்சுக்குங்க. நான் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ தொழிலாளி. இன்றைக்கி நடக்கிற யூடியூப்லேருந்து பத்திரிக்கைலேருந்து டிவி வரைய கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது மு.க. ஸ்டாலின் முதல் ஆள், ஒரு ஆள். அவரோட சங்கி மையின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதி தலைவர். அப்படின்டா அமரணும், பற்ற வச்சா எரியணும். அதுக்கு அவரை கூட வச்சுருக்காரு. அவர் ஒரு ஆள். அப்புறம் விஜய் என்ன அடிப்படையில் சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, அவரும் இன்றைக்கி இதாக சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் மேலே தவறான ராங் அது ஒன்றா. நாலு என்னன்னு கேட்டால், மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைக்கி காசு கொடுத்தாலும் ஓட்டே போடாதீங்க. எவ்வளோ கஷ்டத்தை இந்த 5 ஆண்டு காலத்தில் அனுபவிச்சிருக்கோன்றதை புரிஞ்சு பார்த்து ஓட்டு போடணும். இதுதான் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, உங்களுக்கு சொல்லக்கூடிய கடமை. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கேன், டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன், ஏடிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேன், காங்கிரஸும் ஓட்டு போட்டிருக்கேன். இல்லைன்னா கிடையாது. இந்த தாட்டில் அரைச்சி எப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா? பக்காவாக இருக்கனால அசிங்கமாக இருக்கின்றதை நீங்கள் முடிவு பண்ணி சொல்லிக்கோங்க. ஆனால் எல்லாத்தையுமே ஓட்டு போட்டிருக்கீங்க. எந்தெந்த காலத்தில் யார் யார் நல்லது பண்ணால், எந்த அரசு நல்லது பண்ணிச்சோ அந்த அரசுக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன். தவிர கண்மூடித்தனமாக இவன் தான் வரணும்னு சொல்லி எவனுக்குமே நான் ஓட்டே கூட சரித்திரம் கூடாது. ரெக்கார்டு எடுத்து நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இதைத்தான் நீங்கள் தமிழக மக்கள் கையாள வேண்டும். 5 வருஷம் ஆட்சி காலத்தில் நம்மளுக்கு நல்லது பண்ணால் அவனுக்கு ஓட்டு போடுங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பே கிடையாது. ஆனால் அதே இடத்துல பண்ணலைன்னா அவனுக்கு ஓட்டே போடுவோம். இதுதான் என்னோட கோரிக்கை. இந்த தேர்தல் ஆணையத்தை தடுக்கக்கூடிய எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவர் மக்கள் ஏன்டா கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் தான் இனிமேல் கேட்கணும். உங்களுக்கான விளக்கத்தை பூரா சொல்லிட்டு, நீங்கள் மத்திய அரசு நேர்மையான மக்களை வழி நடத்த கொண்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு அதுக்கு எல்லோருமே நீங்கள் கூட ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி, பிஜேபி அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு நினைக்காதீங்க. எனக்கு பிஜேபியும் ஒன்று தான், காங்கிரஸும் ஒன்று தான். அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் சரியில்லை, இன்று வரை சரியில்லை என்பது என்னோட இதனால். ஏன்னா காங்கிரஸ் ஓட்டு போட்டுங்க, இல்லைன்னா கிடையாது. ஓட்டு போட்டிருக்கீங்க. எப்போ போட்டிருக்கீங்க? 2009க்கு முன்னாடி அவங்க விடுதலை புலியை அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓட்டு போட்டாலும் தான். 2009க்கு முன்னே அந்த ஜெயிச்ச பின்னாடி ஓட்டு, அதுக்கப்புறம் தான் விடுதலை புலியை அடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை சரிவு அடைஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சரியான ஒரு கோரிக்கை நியாயமான்ற பாதையில் அவங்க செல்லலை. அப்புறம் பிஜேபி அதுக்கு ஓட்டு போட்டோம். டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கேங்க, கலைஞர் பிள்ளை ஓட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு இப்போ ஓட்டு போட்டிருக்கோம். இல்லைன்னா கிடையாது. அப்புறம் மாம்பழ சின்னத்தில் எவ்வளோ பேர் நின்றாங்க. நாங்கள் அவங்களாம் போட கிடையாது. இல்லைன்னா அதுக்காண்டி பொய்யெல்லாம் சொல்லிவிட, மாம்பழ சின்னத்துக்கு நாங்கள் போட கிடையாது. ஓபிஎஸ் ஐயா பலாப்பழம் சின்னம் அவருக்கும் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். இல்லைன்னா கிடையாது. எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே கலந்து தான் ஓட்டை போட்டிருக்கோம். ஆனால் என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா,
தமிழ்நாட்டு மக்களை காக்கக்கூடிய தலைவன் எவனோ அவனுக்கு நாங்கள் ஆதரிப்போம். இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா இந்த நடக்கிற தேர்தல் ஆணையம் இதுக்கு யார் தடையா இருந்தாலும் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்கள் கையாள வேண்டும். உனக்குள்ள ஓட்டு உனக்கு கிடைக்க போகுது. அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க. இதுக்குள்ள நீ ஏன்பா குரல் கொடுக்குறது மட்டும் மக்கள் சொன்னா போதும் என்பதே மக்கள் தீர்ப்பே மேசன் தீர்ப்பு என்று சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகன் என்று சொல்லி நியாயத்தின் பக்கத்தில் அனைவரும் நிற்க வேண்டும் என்பதே என் பதிவு என்று சொல்லி இந்த பதிவு என்று சொல்லி உங்களோட விட என்று பாய்.